ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து ஜியோ பிசி பற்றின ஃபுல் டீட்டெயில் அண்ட் செட்டப் எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜியோ ஆப்பை வந்து நீங்கள் ஜியோ பிசி ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காட்டுற இன்டர்ஃபேஸ் தான் இது. ஸோ இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜியோ பிசி வந்து உங்களுக்கு வந்து 599 வருது. பட் நீங்கள் ஏர் ஃபைபர் ஆர் ஜியோ ஃபைபர் எடுத்திருந்தீங்கன்னா 1 month ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆடு தான் இது. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே நான் வந்து என்னோட கீபோர்டு, அதாவது வயர்லெஸ் கீபோர்டு அண்ட் வயர்லெஸ் மவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கனெக்டட்னு காட்டுது பாருங்க. ஸோ இதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீபோர்டு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க கீபோர்டை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணுறேன், அது வந்து டைப் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம கீபோர்டு வந்து கனெக்டடாக இருக்கா இல்லையான்றது டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்கள் மவுஸையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மவுஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ மவுஸ் இன்டர்ஃபேஸில் வந்து பாருங்கள், நான் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்லாம் பண்ணுறேன், அது வந்து அங்கே காட்டுது. ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கேட்குது. ஸோ அக்கௌண்ட்டில் வந்து நம்ம என்ன நேமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் ஆல்ரெடி இங்கே ஃபிச் ஆயிரும். நம்மளோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நேமுங்க ஃபிச் ஆகும். இப்போ எனக்கு வந்து லாஸ்ட் நேம் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து லாஸ்ட் நேம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனில் தான் ஃபில் பண்ண தேவையில்ல. கன்னியூ கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு எந்த மாதிரி இருக்கணுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒருத்துக்கு கன்னியூ கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆனோடனே உங்களோட அந்த பிசியோட பாஸ்வேர்டை என்டர் பண்ண உங்கள் நேம் காட்டிட்டு பிசியோட பாஸ்வேர்டு என்னன்னோ அதை என்டர் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் அங்கே கொடுத்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு கன்னியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க, லாகின் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட நேம் வந்துருச்சு. கீழே மை பிசின்னு போட்டு அந்த பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 GB ரேம் இருக்குது, 100 GB வந்து ஹார்ட் டிரைவ் இருக்குது, 2.4 GHz வந்து ஸ்பீடில் இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது, நீங்கள் அன்லிமிட்டடாக அந்த 1 month வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில் தான் அது. ஸோ இதில் கீழே லான்ச்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லான்ச் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசியோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ பாருங்கள், நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பிராண்ட் நியூ கம்ப்யூட்டர்னு வருது. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட் ஷோவாக மாதிரி வருது. இதை நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபைல் மேனேஜரு காட்டுது. ஸோ ஒவ்வொரு இன்டர்ஃபேஸரும் வந்து தனித்தனியாக காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரௌசர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஸ்லைட் ஷோஸ் வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வால்பேப்பர் மாற்றிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் காட்டிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டைரெக்டாக வந்து உங்கள் பிசிக்குள்ளே உள்ள போயிடும். ஸோ உங்கள் பிசியை வந்து பேசிக்காக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்றதுக்கான சில விஷயங்கள் வந்து ஸ்லைட் ஷோவாக காட்டுது. ஸோ லான்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிசிக்குள்ளே லாகின் ஆயிரும். ஸோ பாருங்க, நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு பிசிக்குள்ளே லாகின் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, வெல்கம் டு யுவர் பிசி அப்படின்ற ஒரு இமேஜுமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது ஸ்லைட் ஷோ காட்டுச்சோ அதே மாதிரி சில செட்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்டே காட்டுது. ஸோ அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபாண்ட் செட்டிங்ஸு, தீம்ஸு, பேக்ரவுண்டு, இம்போர்ட் ஃபைல்ஸு, சாஃப்ட்வேர் சென்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் சைடில் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஃபாண்ட் செட்டிங்ஸ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், அப்படி இல்லை டிஃபால்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் இருக்கிறத டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஐகான்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் ஐக்கானில் இவ்வளோ பேக் இருக்குது. ஸோ நம்ம விண்டோஸ் பார்டர்ஸ் வந்து எந்த மாதிரி வேணும், விண்டோஸ் பட்டன் எந்த மாதிரி வேணும், கண்ட்ரோல்ஸ்லாம் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த கஸ்டமைசேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசியோட லுக்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விண்டோஸ் மாதிரியோ, உங்களுக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ் அந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், டிஃபால்ட்டாக வந்து இந்த பேக்ரவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேக்ரவுண்ட்ஸும் நீங்கள் கீழே பாருங்கள், மோர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்தீங்கன்னா இப்போ இந்த இம்போர்ட் ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க, அதில் வந்து நீங்கள் கூகுள் டிரைவோ, ஒன் டிரைவோ, இல்லை ஜியோ கிளவுடோ யூஸ் பண்ணி அங்கே இருக்க டேட்டா வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது.
ஸோ நெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜியோவில் வந்து எப்படி சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஜியோ சென்டென்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மாதிரியும், ஆண்ட்ராய்டில் வந்து இது மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்டோர் மாதிரி, ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் மாதிரியும், ஆப்பிளில் வந்து ஆப் ஸ்டோர் மாதிரியும் வந்துட்டு நீங்கள் இதில் வந்து பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜியோ பிசியில் வந்து நீங்கள் மீடியா கன்சியூம் பண்ணுறதுக்கு ஜியோ பிசி மீடியா பிளக்கின்றதை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி காட்டுது. ஸோ நான் அதை இன்ஸ்டால் பிளக்கின் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பிளக்கின் கொடுத்தோன்னா எனக்கு வந்து இது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வந்து காட்டுது. ஸோ எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் காட்டுது. ஸோ இதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஜியோ பிசி மீடியா இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோஸ் எதாவது ப்ளே பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜியோ மீடியா பிளகின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜியோ பிசியோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கோங்க. ஸோ விண்டோ ஸ்டைலில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் பாட்டமில் வந்துட்டு ஸ்டார்ட் மெனு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸு, கேம்ஸு, எஜுகேஷன், அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே இருக்க ஆப்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஃபிக்ஸ் கீழே, இன்டர்நெட் கீழே, ஆஃபீஸ்க்குள்ள ஆஃபீஸ் ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே சாஃப்ட்வேர் சென்டர் இதெல்லாம் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸை சர்ச் பண்ணது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டர் இல்லை மை பிசி ஓப்பன் பண்ணீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம்ன்றதை ஓப்பன் பண்ணீங்கன்னா டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ்பி டிரைவ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, பிக்சர்ஸ் ஃபோல்டரு, டாக்குமெண்ட் ஃபோல்டரு, அதை அப்படியே விண்டோஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது நியூ பிசின்றதுக்கான இதில் வந்து எந்த ஒரு டேட்டா எதுவுமே இருக்காது. இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பிசி இப்போ நான் வந்து எதுவுமே எடிட் பண்ணலை. ஸோ க்ரோம் கிளிக் பண்ணோன்னே என்ன ஃபாஸ்ட்டில் வருதுன்றதை காட்டுறதுக்காண்டி நான் எடிட் பண்ணாமல் தான் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுது. அதே மாதிரி சர்ச் டேர்முமே வந்து நான் ஜியோபிசி கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இதுக்கான இடையில இருக்க இந்த அந்த டைமிங்கை வந்து நான் கட் பண்ணவே இல்லை. ஸோ நான் கிளிக் பண்ணி எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் பண்ணுன்றதை நான் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் நான் எடிட் பண்ணாமல் அப்படியே கனெக்டாக போடுறேன். ஸோ வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த பிசி யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணாமல் நான் க்ரோம் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதோட ரெஸ்பான்ஸ் டைமு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது, ஸ்க்ராலிங் ஸ்மூத்தாக இருக்கா எப்படின்றதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் சாஃப்ட்வேர் சென்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் சாஃப்ட்வேர் சென்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுலையுமே வந்து உங்களுக்கு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட்டிவிட்டி, டெவலப்பர் டூல்ஸ், எஜுகேஷன், ஃபினான்ஸ், கேம்ஸ், ப்ரொடக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர் சாய்ஸு, மோஸ்ட் டவுன்லோட்ஸ், இந்த மாதிரியான அவங்க ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் வெப் ஆப்ஸு. ஸோ எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து குறிப்பாக லிமிட்டட் ஆப்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஜியோபிசி வந்து புதுசுன்றனால எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது. அண்ட் இதே எல்லாமே இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து வெப் பேஸ்டு ஆப்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஆப்பை கிளிக் பண்ணாலும் அது வெப்பில் தான் ஓப்பன் ஆகும். இது க்ளவுட் பிசி அண்ட் இந்த ஆப்ஸ் எல்லாமே வெப் பேஸ்டாக தான் இருக்குது. எதுவுமே நம்ம விண்டோஸில் மாதிரி டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்குள்ளேயே ரன் ஆகிற மாதிரி கிடையாது. எதை எடுத்தாலுமே வந்து டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு வெப்பில் தான் ரன் ஆகும். பாருங்கள் அடோப் எக்ஸ்பிரஸ் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அதை பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அதில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மெஜாரிட்டியான சாஃப்ட்வேர்ஸ் இதில் இருக்கும். ஆனால் அது எல்லாமே வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேர் தான். இப்போ எனக்கு ஒரு பேசிக்கான பிசி தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேக்கிங் கிளிக் பண்ணுறேன். பேக்கிங்கோட ஆப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி தான் அந்த ஆப்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அது மாதிரி யூடியூப் பார்த்துக்கோங்க. யூடியூப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ யூடியூப் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வராது. ஏன்னா நியூவாக ஓப்பன் பண்ணுறதுனால எந்த சர்ச் சஜஷன் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வந்துட்டு என்ன டேர்ம் கொடுக்குறோமோ அந்த டேர்ம் வச்சு தான் வீடியோஸ்லாம் வரும். ஸோ பாருங்கள் இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் டைம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு 8 GB உள்ள லேப்டாப்போ சிஸ்டமோ எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுது. கனெக்ஷனுமே ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதாவது உங்களோட ஒய்ஃபை கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ நான் மியூசிக் ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், உடனே ப்ளே ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த பிசியை வந்து பேசிக் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் இந்த பிசியை வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. சின்ன சின்ன டாக்குமெண்ட் எடிட்டிங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஃபோனில் பண்ண முடியல, எனக்கு ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ தேவைன்னு நினச்சிக்கிறவங்க இந்த ஜியோ பிசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாக் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். ஸோ இந்த பேஜ் வரும், திருப்பி லான்ச் பண்ணலாம், லான்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லாக் அவுட் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஜியோ பிசி. ஸோ இந்த ஜியோ பிசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.